ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே, என் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மருந்து டிவி நிகழ்ச்சியிலே ஆன்மீகம், சோதிடம், மருத்துவம் என்று மூன்றையும் பின்னி பிணைத்து நாம் ஒரு சேர பார்த்து வருகின்றோம். இன்று இறைவனுடைய அருள், அதை பற்றி நாம் சிறிது தெரிந்து கொள்வோம். இறைவனை பற்றி நினைத்தாலோ பேசினாலோ பேச கேட்டாலோ இறை அருள் நம்மை வந்து சேரும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். இந்த உடம்பு அழிந்தால் உயிர் அழியும். இந்த இரண்டும் அழிகின்ற பொழுது மெய்ஞானம் என்று சொல்லுகின்ற உண்மையான ஞானத்தை அடைந்து இறைவனுடைய திருவடிகளை அவர்கள் சேரமாட்டார்கள் என்பதனாலே இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று மூலர் சொல்லியிருக்கின்றார். இந்த உடம்பு வளர்வதற்கு இறை தேவை. இறை என்று சொல்லுகின்ற பொழுது இடையின ரா என்று போடுவார்கள். இறை, இறை என்றால் உணவு. இந்த உணவு, சத்தூட்டமான உணவு ஒரு ஆரோக்கியமான உடலுக்கு அடிப்படையாவது போல, இறை என்கின்ற இறைவன் என்று சொல்லுகின்ற வகையிலே வல்லின ரா, இறை என்று சொன்னால் இறை அருள் என்று பொருளாகும், தெய்வம் என்று பொருளாகும். உடலை வளர்ப்பது இடையினரா போடுகின்ற இறை, நம் உயிரை வளர்ப்பது வல்லினரா போடுகின்ற இறை. இதை நாம் தெரிந்து மேலோங்க வேண்டும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவ பெருந்தகை முதல் பாடலிலேயே சொல்லியிருக்கின்றார். அகர முதல எழுத்துக்கள். நாம் வாயை திறந்தாலே ஆ என்றுதான் திறந்து எல்லா வார்த்தைகளையும் உச்சரிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆ என்று தொடங்காமல் வாயை திறக்கும் போதே அந்த ஆ என்பது வந்து விடுகிறது. அது வராமல் எந்த வார்த்தையும் வராது. அதையே விவிலிய நூலிலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனிடம் இருந்தது, அதுவே தேவனாய் இருந்தது என்று சொல்லுவார்கள். ஆதியிலே வார்த்தை என்று சொன்னால் அது சப்தம். அது என்ன சப்தம் என்று சொல்லுகின்ற பொழுது ஓம் என்கின்ற ஓங்காரம். ஆதியிலே பிரபஞ்சத்திலே எங்கு நிறைந்த ஒன்றாக ஓங்காரம் விளங்குகிறது. இந்த ஓங்காரம் என்பது அகர உகர மகர என்று 3 எழுத்துக்களை உள்ளடக்கியது. ஆ என்ற உயிரெழுத்து, உ என்ற மெய்யெழுத்து, இம் என்ற உயிர்மெய் எழுத்து. அகர உகர மகர, இந்த 3 எழுத்துக்களிலே தான் உயிர், மெய், உயிர்மை இவை அத்துணையும் அடங்குகிறது. இதிலே தான் அத்துணை வார்த்தைகளும் அடங்குகிறது. எல்லா மொழியிலேயும் இவை அடிப்படையாக விளங்குவதனாலே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லுகின்ற பொழுது, எழுத்துக்கள் பிறக்கின்ற பொழுது ஓங்காரத்திலே இருந்து இவை பிறக்கின்றன. இந்த இறைவனை நாம் ஓங்காரமாக பார்க்கின்றோம். முழு முதற் கடவுளாக ஓங்காரமாக கணபதியை வைத்திருக்கிறார்கள். முழு முதற் கடவுளாக இந்த ஓங்காரத்தின் வடிவாக கணபதியை, விநாயகனை வைத்திருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு வகையிலே நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் இந்த தத்துவம். இதை நாம் விரிவாக பார்ப்போம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று ஒரு குறளிலே அவர் சொல்லியிருக்கிறார்.
இந்த பிறவி என்று சொன்னாலே உலகத்திலே வந்து நாம் பிறப்பது. இந்த உலகம் மாயையின் அம்சமானது. எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய், எது நிலைத்தது, எது அழியக்கூடியது என்று அறிய ஒண்ணாத குழப்பமான ஒரு நிலையை தரக்கூடியது இந்த மாயை என்கின்ற உலகம். இது பிறவி பெருங்கடல். இந்த பிறவி என்பது பிறந்து பிறந்து நாம் மீண்டும் இறந்து பிறப்பது. நாம் பக்குவப்படுகின்ற வரையிலே பிறந்து பிறந்து உழன்று இறைவன் அடியை சேர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதை நாம் கருத்திலே கொண்டு என்றும் இடைவிடாது இறைவனை கைப்பற்றுகின்ற பொழுது நமக்கு எல்லா சுகங்களும் வருகிறது. இந்த பிறவி பெருங்கடல், பெரிய கடல், அதை நீந்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு பணி. அதை இறைவனுடைய துணையினாலே, இறைவனின் பாதத்தை இறுக பற்றுவதனாலே பிறவி பெருங்கடலை நீந்துவர். நீந்தாதார் இறைவனடி சேராதார். இறைவனை வணங்காதவர்கள், இறைவனுடைய அடி சேராதவர்கள் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தாமல் மீண்டும் மீண்டும் பிறந்து உழன்று கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று ஒரு குறளிலே சொல்லியிருக்கிறார். நாம் எவ்வளவுதான் அறிவுடைய படிப்புகளை படித்தாலும் மெய்யறிவு என்பது இறைஞானம் ஒன்றுதான். மெய்ஞானம் என்பது மீதி அனைத்துமே பொய்ஞானம் என்கின்ற வகைப்படும். நாம் விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி, சரித்திரமாக இருந்தாலும் சரி, மருத்துவம், வேளாண்மை, பொறியியல் என பல பட்டங்கள், பல உயர் பட்டங்கள் என்கின்ற முனைவர் பட்டங்கள் என்கின்ற வகையிலே பல்வேறு கல்விகளை கற்றாலும் அவை உதவாத ஒன்றாகத்தான் விளங்கும். அது பொய்யறிவாக விளங்கும். கற்றதனால் ஆய பயன். இவை அத்துணையும் படித்து அதனால் நமக்கு என்ன பயன்? வாலறிவன் நற்றாள் தொழாரெனின். வாலறிவன் என்று சொன்னால் மிக பேரறிவாளன், மிக பெரும் கருணையாளன். அவனுடைய தாளை பற்றாத போது நம்முடைய கல்வி அத்துணையும் பயனற்று போகும் என்பதை இங்கே அவர் சுட்டி காட்டுகிறார். மேலும் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொல்லியிருக்கின்றார். தனக்கு ஓமை இல்லாதான், அதாவது இறைவனுக்கு இன்னொரு ஓமை, இப்படிப்பட்டவன், இப்பேற்பட்டவன் என்று ஓமித்து சொல்ல இயலாத ஒரே ஒரு நிலையை பெற்றவன், மிக உயர்ந்தவன், ஏகன் என்று சொல்லுவார்கள். அவனுக்கு இணையானவன் யாரும் கிடையாது என்பதனாலே ஏகன் அநேகன் என்று சொல்லுகின்ற வகையிலே ஒருவனே பலவாகி இந்த உலகில் கலந்து இருக்கின்றவன், எல்லா பொருட்களிலேயும் ஈடு இல்லாத கருணையுடையவன், நீக்கமின்றி இங்கே நிறைந்து இருக்கின்றான் என்பதனாலே அவன் தனக்கு ஓமை இல்லாதவன். அந்த தனக்கு ஓமை இல்லாத இறைவனுடைய பாதங்களை நாம் உண்மையாக பற்றுகின்ற பொழுது தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அதாவது மனதிலே பல்வேறு எண்ணங்கள் ஏற்படும், அவை நம்மை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எல்லாவற்றையும் நாம் கவலைப்படுவதனாலே தீர்வு காண முடியாது. அதனாலே இறைவனிடம் ஒப்படைக்கின்ற பொழுது, இறைவன் மேல் பாரத்தை போடுவதனாலே நம்முடைய கவலைகளை அவனிடம் ஒப்படைக்கிறோம். இறைவன் நம்மை படைத்தவன், நம்மை வழி நடத்துபவன் என்கின்ற வகையிலே அவனது தாளை பற்றுதல் வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். மேலும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று ஒரு குறளை சொல்லியிருக்கிறார். இறைவனுடைய பொருள், நம் உலகத்திலே சம்பாதிக்கின்ற பொருள் அத்துணையும் உடலை பேணி காத்து ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இறைவனுடைய கருணையினாலே நாம் பெறக்கூடிய பொருள் என்பது அருள் என்கின்ற பெயராலே சொல்லப்படும். கருணை, பெருங்கருணை என்கின்ற சொல்லாலே குறிக்கப்பெறும். இறைவனுடைய பெருங்கருணை இருந்தால் இருள் சேர் இருவினையும் சேரா. இருவினை என்று சொல்லுகின்ற பொழுது நல்வினை, தீவினை, இவை இரண்டுமே நமக்கு மீண்டும் உலகத்திலே பிறக்கச் செய்யக்கூடிய ஒன்றாக
விளங்குகிறது. இவை சமனாகின்ற பொழுது பிறவி இல்லாத பெரும் பேறு நமக்கு கிடைக்கிறது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை புகழ்வது, அவனுடைய பெருங்கருணைக்கு நாம் ஆளாவதனாலே மீண்டும் பிறவி வாராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவன் தருவான் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். மேலும் இறைவனை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று சொல்லியிருக்கின்றார். பிறவி வாராது, மனதிலே நமக்கு தெளிவு ஏற்படும், எங்கேயும் நமக்கு இடையூறு ஏற்படாது, துன்பங்கள் தோன்றாது. வேண்டுதல் வேண்டாமை இலான். இறைவன் வேண்டும் என்று எண்ணாதவன், வேண்டாம் என்றும் சொல்லாதவன், சமநிலை வகுப்பவன். வேண்டுதல் வேண்டாமை என்கின்ற நிலையுடைய இறைவனுடைய பாதங்களை நாம் பற்ற வேண்டும். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். யாண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இப்பிறவியிலும் சரி, மறுமையிலும் சரி, இந்த உலகிலும் சரி, மறு உலகிலும் சரி, எந்த துன்பமும் நம்மை வந்து தீண்டாது. யாண்டும் இடும்பையில் என்கின்றவற்றை சொல்லியிருக்கிறார். அதனாலே இறைவனை இடையூறு இல்லாமல், எந்த வகையிலும் தடை இல்லாமல் 24 மணி நேரமும் இறை சிந்தனையிலே நாம் இருக்கின்ற பொழுது நம் மீது அவனுடைய கருணை கண் படும் என்பதை இங்கே நாம் மறுத்தல் ஆகாது. அதே போல் இன்னொரு குறளிலே மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொல்லியிருக்கிறார். மலர் மிசை ஏகினான். இந்த உடல் இயங்குவதற்கு இதயம் ஒரு முக்கியமான அடிப்படையான ஒரு கருவியாகும். இந்த இதயத்தை சொல்லுகின்ற பொழுது தாமரைக்கு இணையாக சொல்லுவார்கள். இதய தாமரை என்று சொல்லுவார்கள். மலர் மிசை ஏகினான். இந்த இதய தாமரைக்குள்ளே அவன் இருப்பவன். அவனை நாம் நினைக்காமல் மற்றவற்றையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதனாலே இந்த மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இறைவனுடைய கருணையை எப்பொழுதும் எண்ணி துதிப்போர்க்கு இந்த உலகத்திலே நீண்ட வாழ்க்கையையும் நீண்ட பெயரையும் தரக்கூடிய ஒன்றாக விளங்கும். ஆயுள் என்பது ஒரு அளவுக்குத்தான் இருக்கும் என்றாலும் நாம் விட்டு சென்ற பேறு என்பது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நம்மை வாழ வைக்கும் என்பது இதனுடைய பொருளாகும். அன்பான நேயர்களே, அந்த பொருள் அருள் என்கின்ற இரு வகையிலே இருக்கின்ற விளக்கத்தை நாம் பார்த்தோம். இறை என்கின்ற இடையினரா, இறை என்கின்ற வல்லினரா? இந்த இறை என்பது உணவாகிறது. இறை என்பது இறைவனுடைய நற்பேறு கருணையாக நமக்கு விளங்குகிறது. பொருளானது இந்த உலகத்துக்கு தேவை, அருளானது இந்த உலகத்துக்கும் தேவை, மறுமைக்கும் தேவை என்பதை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இறைவனை வணங்குவோம், இன்புற்று வாழ்வோம். அன்பான மருந்து டிவி நேயர்களே, இதுபோல இன்னொரு நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி drsakti.subramani.com. இந்த நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழித்து பதிவு செய்து கொள்ளுங்கள். தவறாது இதை பார்த்து நலம் பெறுங்கள். நாடும் நலம் பெறும், வீடும் வளம் பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.